ஒன்னும் ஈராவும் அது இன்னும் ஈராவும் அமைச்சரே நலம் தானே? நலம் நலம் இருக்கட்டும். நாட்டுக்கு நாடு பின்னாடி ஈரத்துக்கெல்லாம் போகக்கூடாது. போற பக்கமா புதுச்சாட்டி என் கொலாய்க்கு சாட்டைக்கு தான் பொருத்தமா இருக்கும். திருமணம், நாகார்ஜுனன் சண்டை, இல்லை என்றால் அர்ஜுனன் காசி யாத்திரை, இப்படி 30 பேர் கூட நாடகத்தை நமக்காக அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். என்ன அடிச்சுட்டியா? என்ன அடிச்சுட்டியா? என்ன அடிச்சுட்டியா? ஆமா அடிப்ப. சரியான முகத்துல மீச்ச வச்ச ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் அடிச்சு போய்யா? யாரும் அந்த அண்ணனை கேப்பாரு ஓப்பாரு குடிச்சிட்டு அடிக்கிறானா? நம்பி அடிச்சானா? அடிச்சான் உன்னை கேக்குறதுக்காக அடிக்கிறான். என்ன கேக்குறதுக்காக 8 வரை யாரா எங்க தம்பி அடிச்சோம். தம்பி போய் நீ பேசுறது என்ன பார்த்து பேசுறியா? அவனே பார்த்து பேசுற. நீ தம்பிய தகிர இல்லாத அடிக்கிற. அதுக்கு ஊர்ல எங்க தம்பி அடிக்கிறியா? நீ எல்லாரும் எங்க தம்பி அடிக்கிற. நீ எல்லா இடத்துல வந்து அவன் எங்கிட்ட நாயினே தெரியாது. சப்போர்ட்டுக்கு அதான் கூட்டிட்டு வர. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவன் யாருன்னு தெரியாதுன்ற. இப்படி அவரு பிள்ளைத்தான் காணும் போ. இப்படி 30 பேர் கொண்ட நாடகத்தை நமக்காக அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். ஆமாமா. அப்படி இருந்தாலும் நாடகத்தை நாயா என்னுடைய பேர் என்ன? சீரோட சிங்கத்தை போல, பாய்ந்து வரும் புளிய போல சொல்லவா? இல்ல குழந்தைக்கு சளி பிடிச்சிங்க நாட்டிகம் புகழ்பெற்ற ஈடில்லா குணசீலன் என்னுடைய பேர் தான் நாகார்ஜுனன் பாலன் என்று வைப்பார்கள். நாகார்ஜுன பாலன் சொல்றியே, இந்த நாகார்ஜுன பாலனை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? உனக்கு இருக்குதுடா? இருக்குது சாமி. ஆனா பாஸ் ஆகல. அங்க இருக்கு கடவுள கையில பழைய துணிக்கு இல்ல அது அப்படியே தான் கல்றல. எனக்கு தெரியாது. என் கூட இருக்கிறாள் எனக்கு எனக்கு தெரியாது. எல்லாம் கிளி போட்டு வந்துதான் பாத்துக்கலாம் தெரிஞ்சாலும் என்ன
தெரியாது எங்க கால் இருக்குது இன்னொரு கால மாட்டிக்கிட்டு இருக்குதா இல்லையா போய் பேசுறாங்க இருங்க மச்சிரு அப்படி என்னுடைய பேர் நாகார்ஜுன பாலனாக இருந்துட்டோம். என்னை இந்த இடத்த தாய் தந்தையார் அப்பா அம்மா யார் தெரியுமா? என்னுடைய பேர் நாகார்ஜுன பாலனாக இருந்துட்டாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? தாயாரோ ஒளிவி, தந்தையாரோ ஆளாலே அழகு மன்னன் அர்ஜுனன். இருக்கக்கூடிய யதாசரன் நான் இருக்கக்கூடிய நாடோ உபலாயமலை. உபலாயமலை உண்மைதான். ஒரு நாடாள் மன்னனுக்கு மகனாக பிறந்துட்டு ஏன் உபலாயத்தை வாழ காரணம் என்ன? அப்படியா? ஒரு நாடாளக்கூடிய மன்னனுக்கு மகனாக பிறந்து ஒரு நாட்டில் இருக்க வேண்டும், ஏன் கானகத்தில் இருக்கிறது கேட்கிறேன். சரிங்க வேலை பண்ணி நான் காட்டில் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்கிறேன். ஆமா நண்பா, அன்று ஒரு நாள் தாத்தாவாகப்பட்ட நாகராஜ மன்னனுக்கு பாண்டவர்களை பார்த்தாலே எதிரி, அதுவும் முக்கியமாக பாண்டவர் இந்த அர்ஜுனனே எதிரி. காண்டாவரத்தை எடுத்ததற்காக அதனால அர்ஜுனன் மீது கடும் கோபத்தில் உள்ளார். யாரு? தாத்தா நாகராஜன். அன்று ஒரு நாள் கருமத்தை தீர்ப்பதற்காக காசிற்கு செல்லும் தருவாயில் தாயாகப்பட்ட உழுவி அர்ஜுனன் மீது ஆசை கொண்டு இருவரும் ஒன்றாக சென்று விட்டார்கள். அப்படி சேரும் சமயத்தில் தாயாகப்பட்ட உழுவி கர்ப்பமாகி விட்டார்கள். அப்படி கர்ப்பமாகும் சமயத்தில் நான் கர்ப்பமாகி விட்டேனே, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கும் தருவாயில் என்னுடைய தந்தையாகப்பட்ட நாகராஜ மன்னனுக்கு தெரிந்துவிட்டால் என்னை கொன்றே விடுவார் என்று யோசித்திருக்கும் தருவாயில் என்னுடைய தாத்தாவாகப்பட்ட நாகராஜ மன்னன் வந்தார். என்ன காரணம் என்று கேட்டார். இப்படித்தான் நான் அர்ஜுனன் மீது ஆசை கொண்டு கர்ப்பமாக என்று உரைக்க நீ எப்படி அந்த அர்ஜுனை பார்த்தா என்று கேட்டார்கள். இப்படி இரு கண்களால் தான் பார்த்தேன் என்று உரைத்தார். அப்பொழுது எப்பொழுது இந்த அர்ஜுனை 2 கண்களால் பார்த்தையோ 2 கண் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை பிடிக்க காணத்துல ஒட்டி விட்டார். இப்படி கண்ணை பிடிக்க காணத்துல விட்டாரு. உண்மைதான். உன்னுடைய தாயாகப்பட்ட உழுவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த காணத்தில் அழுந்து புலம்பு கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் தருவையில் என்னை காக்க யாருமே இல்லை என்று அண்ணனாகப்பட்ட, அதாவது இப்படி மாமனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணனை அழைக்க அந்த கண்ணன் இப்படி தாயை தேடி வந்தார். தங்கா, இந்த அனாந்தமான காலகத்துல இப்படி கண்ணு தெரியாம இருக்கிற என்ன தங்கா ஆச்சு என்ற உரைக்க தாயாகப்பட்டவை அனைத்தையும் சொல்லிவிட்டார்கள்.
அப்படி சொல்லி இருக்கும் சமயத்தில் அண்ணா கண்வலி அதிகமாக இருக்கிறது, ஏதாவது கரை தெரிந்தால் சொல்லுங்கள் என்ற உரைக்க, தங்கா நான் தெரிந்த கதையை சொல்லட்டுமா இல்ல தெரியாத கதையை சொல்லட்டுமா, நான் அறிந்த கதையை சொல்லட்டுமா அறியாத கதையை சொல்லட்டுமா, இல்ல நடந்த கதையை சொல்லட்டுமா இல்ல நடக்கக்கூடிய கதையை சொல்லட்டுமா என்று உரைத்தார் என்னுடைய மாமன் கண்ணன். அப்பொழுது அண்ணா இதெல்லாம் வேற எதுவும் வேண்டாம், 10 அவதாரத்தை சொல்லுங்க என்று உரைத்தார். அப்போ கண்ணனாகப்பட்டவன் அவனுடைய அவதாரத்தை 1, 2 என்று சொல்லத் தொடங்கினான். அப்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா, தாயாகப்பட்ட உறுதி கண் வலி அதிகமா இருக்குது என்று 1, 2, 3 சொல் கேட்டார்கள். அப்பொழுது உறங்கிவிட்டார்கள். அப்படி இருக்கும் தருவாயில் நான் என்ன செய்தேன், இப்படி மாமனாகப்பட்ட கண்ணன் சொல்லக்கூடிய கதைகள் அனைத்தையும் வீணாகி விடுமோ என்று நான் என்ன செய்தேன் தெரியுமா, தாயாகப்பட்டவள் உழுவி 1, 2, 3 சொல் கேட்டார்கள், கண்வலியில் உறங்கிவிட்டார்கள். அதனால் நான் மாமன் சொல்லக்கூடிய அனைத்து கதைகளும் வீணாகி விடுமோ என்று மாமன் சொல்லக்கூடிய அனைத்து கதைகளுக்கும் தாய் வயிற்றுக்குள் இருந்து நான் ஊம்பட்டினேன். அப்பொழுது தங்கா கதையும் முடிந்தது, பொழுதும் விடிந்து விட்டது, எழுந்திரும் தங்கா என்று உரைக்க தாய் இருந்தார்கள். கதை கேட்டாய் என்று சொல்ல, அண்ணா கதை சொன்னீங்களா என்று ஆச்சரியமாக சொன்ன உடனே அந்த கண்ணன் திடுக்கிட்டு நின்றான். அப்போது அவனுடைய ஞானத்தால் யோசித்து பார்த்தான். தானகத்தில் இருப்பது நாங்கள் 2 பேர், எங்களை தவிர இந்த கதை யார் ஊங்கொட்டிருப்பார்கள் என்று ஞானத்தால் யோசித்து பார்க்கும் பொழுது தங்கை வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிசுதான் கதைக்கு ஊங்கொட்டிருக்கிறது. அந்த கதையை அவனை விட்டால் அவனுக்கு உயிர் விடக்கூடாது என்று என்ன செய்தான், தங்கையிடத்தில் உனக்கு 10 மாதம் கர்ப்பிணி பிடிந்து வைத்தவள் ஏற்படும் பொழுது, அண்ணா இந்த ஒரு வார்த்தை கூறு, மருத்துவத்தை கிளவி என்று அனுப்பினேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். 10 மாதம் முடிந்தவுடனே, அண்ணா மருத்துவத்தை கிளவி அனுப்புறேன்னு சொன்னீங்க, எங்கன்னா காண்ட முறைக்க யார் வந்தார்கள், அந்த கண்ணனே மருத்துவ கிளவி ஒரு மாதிரி வந்தான். உண்மைதான். அது எப்படி வந்தான், கையில் இருக்கக்கூடிய கண்மரவா கத்தி எடுத்துக் கொண்டு வந்தான் என்னை கொள்வதற்கு. தலையை முன்னே விட்டால் தலையை வெட்டிவிடான் என்று காலை முன்னே விட்டால் அவனை உதைத்து தள்ளிவிட்டு கையில் இருக்கக்கூடிய கத்தியை பிடுங்கிக் கொண்டு உலாயங்களுக்கு ஓடி வந்து விட்டேன். அப்படி வந்த பிறகு இந்த காலகத்தில் நான் சிறுபயலாக இருக்கும் பொழுது நான் எப்படி வளர்ந்தேன், என்னை யார் யார் வளர்த்தது தெரியுமா, எனக்கு நாகம் கொடை பிடிக்கும், நல்ல பாம்பு தாளாட்டம், சிங்க கொடை பிடிக்கும், சிறுபுலி தாளாட்டம், இப்படி நான் காணகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மிருக ஜாதிகளை என்ன வளர்த்தினேன். இந்த காணகத்து மிருகங்களுக்கு நான் கட்டுப்பட்டுள்ளேன். அப்படி இருந்துட்டாலும் இப்ப இந்த காணகத்தில் நான் இருக்கிறேன். என்னை தேடி யாராவது வந்தாரானால் என்னிடத்தில் அறிவிப்பாயாக.